வணக்கம். வணக்கம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சொல்றாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவன் கோயில் போனா கூட அந்த கையை தட்டிட்டுலாம் வருவாங்க. அங்கிருந்து திருநீர் கூட ஒரு எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? சிவன் சொத்து குலநாசம் நிறைய பெரியவர்கள்லாம் பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. உண்மையான கருத்து நிறைய பேருக்கு தெரியும். அவங்க அதை சொல்றது இல்லை. அதாவது சிவன் சொத்து, நான் அன்னைக்கு ஒரு சாமியார் சொல்றாரு, சிவன் புலி மேல உட்காந்துருப்பாரு, கழுத்துல நாகம் சுருண்டு இருக்கும், அவர் சுடுகாட்டில் இருப்பார், இதெல்லாம் அவர் சொத்து. அதெல்லாம் கேட்டால் அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும்? அது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், ஒரு பெரிய சேனல். சிவன் சொத்து அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னா சிவன், ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சிவன். சிவனுக்கு அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல எல்லாம் சிவன் இருக்கும். இந்த உலகத்தில் சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு உயிரும் கிடையாது இல்லையா? உயிருக்கு அதிபதி சூரியன். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களுக்கு அதிபதி சிவன். அப்போ எனக்கு அந்த சூரியன் யாருன்னா அப்பா. எனக்கு அந்த சூரியன் யாரு அப்படின்னா எங்க அப்பா. எங்க அப்பாவினுடைய உயிர் அணுதான் நான், அந்த ஒரு அணு. அப்போ முருகன் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? முருகன் மட்டும்தான் ஆணுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் மட்டும் ஆணுக்கு பிறந்த பிள்ளை, அதாவது சிவபெருமான் நெற்றி கண்ணில இருந்து பிறந்த பிள்ளை. அப்போ சூரியனிலிருந்து விழுந்த துண்டு பூமி அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியினுடைய வெப்பம், தட்ப வெப்பத்துல தான் உங்களுக்கு எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். அப்போ செவ்வாய்ங்கிறது முருகன், செவ்வாய்னா பூமி. இந்த பூமி நாயகன் முருகன். அவன் ஒருவனே ஆணினுடைய அணுக்களை வீரியமாக உள்ளவன், ஆண்மகன் இந்த பூமி அப்படிங்கிறது. அப்போ இந்த பூமி மட்டும்தான் ஒரிஜினல் ஆண்மகனா. இன்னைக்கு திங்கிற உணவுகளை எவனுக்கு ஆண்மை கிடையாது, அது வேற விஷயம். ஆண்களின் அணுக்கள் வீரியம் உள்ளவனால் மட்டுமே பெரிய பெரிய சிவாலயங்களை கட்ட முடியும். மன்னர்கள் காலத்துல உங்களுக்கே சொல்லுவாங்க, அந்த புறத்துல 100 அழகிகள் அப்படி. ஒரு பெண்ணு புலியே முறத்தால அடிச்சு விரட்டும் அப்படி. அப்போ 100 பெண்களுக்கு இணையான ஆண்மை உடையவன் அர்த்தம். அதனாலதான் சிவனுக்கு லிங்க வடிவம் கொடுத்திருக்கும். ஆண் உறுப்பு தான் சிவலிங்கம். அப்போ அதுல இருக்கக்கூடிய அணு சிவம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விதை இருக்கு, அந்த விதையில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அணு சிவம். உன் கண்ணுக்கு தெரியாத அணுக்கும் அணுவா இருக்கக்கூடிய உயிர் சிவம். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள்ல இருக்கக்கூடிய உயிர் சிவம். அதனாலதான் சத்து இல்லைன்னா ஜீவன் இல்லை. அப்போ சிவன் சொத்து குலநாசம்னா நம்மளுடைய அணுக்களை பாதுகாக்கணும். இப்போ முருகன் கையில வேலு இருக்குங்கிறாங்கல்ல, ஆண் பிள்ளை. வேலுங்கிறது இந்த குட்டி தவளை மாதிரி ஆண்களினுடைய அணுக்களின் வடிவம். வேலுண்டு வினையில். அப்போ நம்ம அணுக்களை எந்த அளவுக்கு வீரியமா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை இருக்குங்கிறான். இப்ப எங்க அப்பா ஒரு ஆண் மகனுக்கு ஆண்மை இல்லை, இல்ல ஒரு ஆண் மகனுக்கு உயிரணுக்கள் இல்லை, உயிரணுக்களின் வீரியம் கம்மியா இருக்கு, இல்ல அந்த காரகத்துவத்தினுடைய தன்மை இல்லைங்கும் போதே அடுத்த தலைமுறை இல்லை. சிவன் சொத்து உன் குலம் நாசம் அப்படின்னா நம்மளுடைய அணுக்களினுடைய தன்மை குறைய குறைய அடுத்த தலைமுறை இருக்காது. அதனாலதான் சிவனுக்கு லிங்க வடிவத்தை கொடுத்துருப்பாங்க. சிவன் சொத்துங்கிறது உயிர் அணுக்கள் நம்மளுடைய. அதனாலதான் சிவனுக்கு லிங்க வடிவம். அப்போ நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அணுக்கள். விதை உள்ள பொருள். ஒரு விதை இருக்கு, அது உள்ள. இப்போ ஒரு நல்ல விதையை நம்ம மண்ணில் போடுறோம், பாறையில போட்டா முளைக்கும், அதுக்கு தகுந்த மகசூல். நல்ல இடத்துல போட்டா அதுக்கு தகுந்த மகசூல். அப்போ மண்ணுங்கிறது யாரு? செவ்வாய். அப்போ இந்த பூமி தான் ஒரிஜினல் ஆண்மகன்கிற. நீ கொண்டு போய் அதை பாறையில போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான். அப்போ நாம விதை இல்லாத பொருள் அப்படின்னா சிவம் இல்லாத பொருள். இந்த கலியுகத்துல அத்தனையும் ஹைபிரிட்டுங்கிற சிவம் இல்லாத பொருள். நீங்க கலியுகத்துல சிவனை கொன்னுகிட்டு இருக்கீங்க. சிவனை கொல்லும் மக்கள் சிவன் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா போறீங்க. சிவன்கிறது கடைசியில நீங்க சொல்ற விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது, அவர் சுடுகாட்டுல இருப்பாருன்னா இந்த உடலுக்குத்தான் அந்த உயிர் அணுக்கள் தேவை. இந்த உடலினுடைய உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் வீரியம் இல்லைன்னா இந்த உயிர் காற்றில் கலக்கும், அதனுடைய தன்மை தெரியாது. பெரிய பெரிய சிவாலயங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு மேல கோயில் கட்டியிருப்பாங்க. சில கோயில்கள்ல சித்தர் ஜீவ சமாதி இருக்கும். ஜீவன் உள்ள இடத்திலேயே சிவன் வாழ்வாருங்கிறான். பழைய காலத்து கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கத்தில் எப்போவுமே ஒரு நீர் சொட்டு விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அருவிகள் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த அதுல எப்பவுமே ஹீட் அதிகமா இருக்கணும். அதை குளுமைப்படுத்திக்கிட்டே இரு அப்படிங்கிறான். இந்த சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அப்போ உங்களுக்கு சனி அப்படின்னா பாரு,
சனின்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதினா ஆண் உறுப்பையும் 8ஆம் இடம், பெண் உறுப்பு அந்தரங்க உறுப்பு. அப்போ உங்களுக்கு அங்கே சூரியன் அப்படிங்கிறது ஹீட்டு, அப்போ சனிங்கிறது பாறை. நீ அங்கே போய் மலையில போய் நின்ன அப்படின்னா உன்னுடைய உறுப்பு அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஹீட் இருக்கு. இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவனுக்கு அவன் பாடி அவ்வளோ ஹீட் இருக்கும். அவ்வளவு சூடு இருக்கிற இடத்துல ஒரு செடியோ கொடியோ முளைக்காது, பாறையில முளைக்குமா? அப்போ நம்ம உயிர் அணுக்கள் உற்பத்தி இருக்காதுங்கிறான். அதனாலதான் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவனுக்கு குழந்தை பிரச்சனை, குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துல விரிசல், அவனை அந்த குழந்தையை வளர்க்க முடியாத பிரச்சனை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது அதனுடைய. அப்போ உன் உடம்ப இப்போ நல்லதும் கெட்டதும் கலந்து, இப்போ வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் உடம்புல இருக்குன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸபிளா இருந்தா மட்டும்தான். அப்போ அந்த பேலன்ஸுங்கிற அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த உணவு எடுக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே அங்கே பத்திக்கிட்டு எரியும், இன்னொரு கோயிலில் போய் விளக்கேற்றுவோம், இன்னும் எரிய. சிவன் சொத்து குலநாசம்னா நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழையா தலைக்கணும். அப்போ அந்த வாழையில இருக்கக்கூடிய குளிர்ச்சி, அப்போ அதை நம்ம அதீதமாக எடுக்கணும். கோ சனி பூ சனி, உணவு பொருளை திங்கிற பொருளை ரோட்ல போட்டு உடைக்கிற சமூகம் நம் தமிழ்நாட்டு மக்களை தவிர வேற எந்த நாட்டிலையும் இந்த கேவலம் நடக்காது. உலகில் நம்பர் 1 உலகத்தரமான வெண்பூசணிக்காக தான் இந்த உலக மக்களையே அடுத்து வரக்கூடிய பேராபத்துல இருந்து காப்பாற்ற போகுது. அந்த வெண்பூசணிக்காவை சாப்பிட்டா பூ சனி ஓ சனி நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை தணிக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அது. அப்போ சிவன் சொத்து குலநாசம் என்பது உயிரணுக்கள். அப்போ கோயில்ல இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது, தட்டக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீ சட்டை பேண்டெல்லாம் கலத்தி போட்டு தான் வரும். எவனும் எந்த துணியும் போட்டு வர முடியாது. நடந்து வரும்போது செருப்புல கூட தூசி ஒட்டும். போயிட்டு நெத்தியில பூசுற விபூதியை கழுவிட்டு தான் வரணும். அப்புறம் அந்த தண்ணி ஒட்டும், அப்புறம் முகத்தை வெட்டணும். இப்படி கடைசியில் ஒண்ணுமே அங்கிருந்து வெளியே நீ வர முடியாது. கோயிலுக்குள்ள போயிட்டு நீ வெளியே வர முடியாது. கரெக்டு தானே? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ சிவன் சொத்து என்பது ஆண்மை, ஆணின் உயிர் அணு, அது ரொம்ப முக்கியம். அதை வீரியமா பாதுகாக்க வேண்டியது அதாவது நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு மரம் நட்டு வச்சா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தானா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய தோட்டம் தரவை உரம் ஊட்டி வளர்த்தா நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளை, நம் உடம்ப, தேகத்தை, அணுக்களை வீரியமா பாதுகாத்தா அடுத்த தலைமுறை அப்படிங்கிற வம்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கைகால் ஊனம் குறையோட பிறக்கிறவனுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. அதனால உன் அணுக்களை வலிமைப்படுத்து, உன் தலைமுறையை பலப்படுத்து, வாழ்க்கையில மனித குலத்தை நிலைப்படுத்து. இதுதான் சிவன் சொத்து குலநாசம்.